ஷலோம். நவம்பர் மாத காலை தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு பெயர்களில் அறியப்பட்டிருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்வதும் அவரை பற்றி அறிந்து கொள்வதும் பரிசுத்த ஆவியானவரை அபியாசப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமான காரியங்களில் ஒன்றாய் காணப்படுகிறது. வாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்று அவருக்குள் நாம் நிலைத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஷலோம். பரிசுத்த ஆவியானவர் மகிமையானவர், அவர் இனிமையானவர். பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் வியக்கத்தக்க செயல்பாடுகள். இந்த முகத்தோடு முகம் உள்ள உறவிலே நமக்கு கிடைப்பது என்னவென்றால், அவருடைய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. இருதயம் உடைந்து நொறுங்கி கர்த்தரிடத்தில் அவர் ஏறெடுக்கிற இந்த விண்ணப்பம், தாவீதினுடைய இந்த விண்ணப்பம் மன்றாட்டினுடைய விளைவு என்னவாக இருந்தது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி தாவீது செய்த விண்ணப்பம் கேட்கப்பட்டதா, ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்கிற கேள்விக்கு பதில் என்ன? பரிசுத்த ஆவியார் நமக்குள் இருந்தால் தான் மன்றாடவே முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிமையான காலை வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மகிமையானவர், அவர் இனிமையானவர். பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் வியக்கத்தக்க செயல்பாடுகள், அவைகளை குறித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு சங்கீதக்காரன் தாவீது ஒரு மிகப்பெரிய மன்றாட்டை தேவனிடத்தில் வைக்கும் பொழுது, அவர் பரிசுத்த ஆவியானவரை பற்றிய புரிந்து கொள்ளுதல் அவருக்கு இருந்தது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. வாசிக்க கேட்கலாம். 51ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். சங்கீதக்காரனுடைய இந்த வார்த்தைகள் மிகவும் பரிச்சயமான வார்த்தைகள். அவர் நேரடியாக பரிசுத்த ஆவி என்றே குறிப்பிடுவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். பலருக்கும் பரிசுத்த ஆவியானவரை பற்றிய வெளிப்பாடுகள் பழைய ஏற்பாட்டிலிருந்து கிடைப்பது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ புதிய ஏற்பாட்டில் ஊற்றப்பட்டவர், புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டவர் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் என்று சொல்லும் பொழுது திரியேக தேவன் அவர் ஒருவரே என்ற அறிவையும் நாம் பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். தாவீதினுடைய 51ஆம் சங்கீதம் உலகத்தில் வாழ்கிற அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு சங்கீதம். முழு உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களும் இந்த சங்கீதம் எதற்கான சங்கீதம், எப்படிப்பட்ட ஒரு சங்கீதம் என்பதை தெளிவாக அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். தாவீது பத்சேபாளோடு செய்த வேசித்தனத்தினுடைய விளைவு என்று சொல்லும் பொழுது அது கொலையாக இருந்தது. அவருடைய முதல் பிள்ளை மரித்தது. அதோடு கூட இல்லாமல் அவருடைய வாழ்வினுடைய இறுதி காலங்களிலே அவருடைய பேரரசு என்கிறதான அவருடைய சாம்ராஜ்யம் சிதைந்தது. இவைகளெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டியவைகள். இதை முன்வைத்து இவர் மன்றாடுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும். சமூகம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிரசன்ஸ் என்ற ஆங்கில வார்த்தை, அதற்கு பின்னால் உள்ள எபிரேய வார்த்தை பனே என்று சொன்னால் முகம், ஃபேஸ். உம்முடைய முகத்தை விட்டு என்னை தள்ளாதிருங்கள். தேவனுடைய முகத்திலிருந்து நாம் தள்ளப்படுவோம் என்று சொன்னால் தேவனுடைய சுவாசத்திலிருந்து நாம் தள்ளப்படுகிறோம். தேவனுடைய சுவாசம் தேவனுடைய முகத்திலிருந்து வருகிறது. இப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் முகம் இருக்கிறது, முகத்திலே நாசி இருக்கிறது. இதிலிருந்து என்ன வருகிறது என்று சொன்னால் சுவாசம் உள்ளேயும் வெளியேயும் போய்கொண்டிருக்கிறது. அவன் எவ்வளவு அழகாக தேவனை புரிந்து வைத்திருக்கிறான் என்பதை பாருங்கள். தேவனுடைய முகத்திலிருந்து தள்ளப்பட்டால் அவருடைய சுவாசத்திலிருந்து நான் தள்ளப்படுகிறேன். அவருடைய சுவாசமே பரிசுத்த ஆவி. தேவனோடு நமக்கு எப்படிப்பட்ட உறவு தேவை? முகத்தோடு முகம் உள்ள உறவு தேவை. இந்த முகத்தோடு முகம் உள்ள உறவிலே நமக்கு கிடைப்பது என்னவென்றால், அவருடைய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. அவர் மூச்சுக்காற்றை வெளியே விடுகிறார்,
அந்த மூச்சுக்காற்றை நாம் சுவாசிக்கிறோம். மூச்சுக்காற்று என்று சொல்லும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவர். God exhales, man inhales. அவர் எவ்வளவு அழகாக இதை புரிந்து வைத்திருக்கிறார் என்பதை பாருங்கள். தேவனுடைய முகம், நம்முடைய முகம் இரண்டும் நேருக்கு நேர் இருக்கும் பொழுது அவருடைய சுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அவருடைய சுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவன் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுபடக்கூடாது என்கிறதான ஒரு மன்றாட்டை வைக்கிறார். சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை நிலை புதுப்பியும். 51ஆம் சங்கீதம் முழுவதையும் நாம் தியானிக்கும் பொழுது, இந்த தியானத்தின் மையம் என்று சொல்லும் பொழுது அவருடைய மன்றாட்டு, அவருடைய மன்றாட்டின் மையம் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். தாவீதினுடைய இந்த விண்ணப்பம், இவருடைய இந்த மன்றாட்டு இருதயம் உடைந்து நொறுங்கி கர்த்தரிடத்தில் அவர் ஏறெடுக்கிற இந்த விண்ணப்பம் எப்பேற்பட்ட விண்ணப்பமாய் இருந்தது? அவர் சொல்லுகிறார், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவியை நீர் புறக்கணியீர். இப்போ நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குல்ல, அந்த பரிசுத்தாவியானவர், அந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யப்படுகிறோம் என்று சொன்னால், நாம் குத்தப்படுகிறோம். அவர் நம்மை உணர்வுள்ளவனாக மாற்றுகிறார். நம்முடைய காரியங்கள், நம்மளே செய்யப்படுகிற தவறுகளின் நிமித்தமாய் பரிசுத்தாவியானவர் நம்மை நொறுக்கி, நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த காரியங்களினால் நாம் கவலை அடைய செய்து, அதன் மூலமாக நம்மை ஆற்றுகிற தேவனாய் இருக்கிறார், தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? பரிசுத்தாவியானவர் நம்மை தேற்றுகிறவர், உண்மைதான். ஆனால் அந்த பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நாம் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது நம்மை உணர்வுள்ளவனாக மாற்றுகிறார். நாம் செய்யும் குற்றங்கள் என்ன என்பதை நமக்கு புரிய வைக்கும் ஆவியானவருமாய் இருக்கிறார். தாவீதினுடைய இந்த விண்ணப்பம், மன்றாட்டினுடைய விளைவு என்னவாக இருந்தது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னார், இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன். He is a man after God's own heart என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாவீதினுடைய வம்சத்திலே மேசியாவாய் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினால் தான் மத்தேயு சுவிசேஷத்தை எழுதும் பொழுது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லும் பொழுது, நம்முடைய இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக தாவீதோடு கூட அவர் தொடர்பு படுத்தி எழுதியிருப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். மன்றாட்டு, விண்ணப்பம், வேண்டுதல், உம்முடைய பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி தாவீது செய்த விண்ணப்பம் கேட்கப்பட்டதா, ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்கிற கேள்விக்கு பதில் என்ன? ஆம், கேட்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் என்ன செய்வார்? தாவீதிற்கு என்ன செய்தாரோ அதே விஷயத்தை நமக்கும் செய்ய அந்த பரிசுத்தாவியானவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய காரியங்களை சுட்டி காண்பித்து, நம்முடைய இருதயத்தை நொறுக்கி உணர்வடைய செய்து தேவனிடத்தில் மன்றாட வைக்கிறவராயும் அந்த பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவனை துக்கப்படுத்தின காரியங்கள், தேவனை விட்டு பின்வாங்கி போன காரியங்களை, தேவனை விட்டு தூரமாய் போன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த கால வேளையிலே பரிசுத்தாவியானவர் தான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், நம்மை உணர்வுள்ளவனாக்கி, நமக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஆவியை தந்து, நம்மை திரும்பவுமாக தேவனோடு ஒருமுகப்படுத்துகிற அந்த பணியை செய்யக்கூடியவர் பரிசுத்தாவியானவர் தான். தாவீது மன்றாடினதைப் போல நீங்களும் நானும் மன்றாடுவதற்கு உதவி செய்கிறது பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியார் நமக்குள் இருந்தால் தான் மன்றாடவே முடியும். அவர் மன்றாட்டின் ஆவியானவர். அவர் சொல்லுகிறார், உம்முடைய முகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதிருங்கள் என்று சொல்லுகிறாரே. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நம்முடைய முகங்கள் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய வாழ்க்கையில நாம் சீர்பட்டு ஸ்திரப்பட்டு திரும்பவுமாக நம்முடைய பாதைகளிலே நாம் ஓட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். தாவீதின் வாழ்க்கையை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, செம்மைப்படுத்தி
தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக மாற்றின பரிசுத்தாவியானவர் இன்றைக்கும் நம்மோடு கூட வாசமாயிருப்பதற்கு அவர் விரும்புகிறார். அவரை நாம் அழைக்கலாம். அவர் நம்முடைய இருதயத்திற்குள் வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் வந்தால் தாவீதினுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தின அதே பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையும் ஸ்திரப்படுத்துவதற்கு போதுமானவர். இந்த காலை வேளையிலே நம்மில் யாராவது ஒருவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தாவீது சொல்லுகிற இந்த வார்த்தைகள் நமக்கு ஆறுதலான வார்த்தைகளாக நம்மை நோக்கி இந்த காலை வேளையிலே வந்து கொண்டிருக்கிறது. அந்த பரிசுத்தாவியானவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை விட்டு போய்விடக்கூடாது என்கிற மன்றாட்டை தேவனிடத்தில் வையுங்கள். தேவனுடைய முகத்திற்கு நேராய் நம்முடைய முகம் திருப்பப்பட்டு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதர்களாக நீங்களும் நானும் மாற பரிசுத்தாவியானவர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை பொழுதிலே தாவீதனுடைய மன்றாட்டு எங்களுடைய மன்றாட்டாகவும் இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி மன்றாடினாரே, அதே மன்றாட்டை நாங்கள் உங்கள் முன்பாக வைக்கிறோம். தூய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. தாவீதை தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக மாற்றின அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாசம் செய்து எங்களையும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற மன்றாட்டை உங்கள் முன்பாக வைக்கிறோம். வாரும் தூய ஆவியானவரே, எங்களுக்குள்ளாக இறங்கி வாரும். எங்களை ஆசீர்வதிக்க கடந்து வாரும். எங்களுடைய வழிகளை சீர்படுத்தவும் செம்மைப்படுத்தவும் கடந்து வாரும். உம்முடைய திருக்கரங்களில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். நமக்குள் இருக்கும் பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரே, கர்த்தரின் தீபம் என்று அறியப்படுகிறாரே, அந்த தீபத்திற்கு மறைவாய் எதுவுமே இருக்க முடியாது. எங்கேயும் போய் ஒளியவும் முடியாது, மறைவும் முடியாது. மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்தாவியானவருக்கு இன்னொரு பெயர் என்ன? வாரும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிட்டால் கர்த்தருடைய தீபம் தேவையா தேவையில்லையா என்பதை நீங்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும்.